ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். எண்ணும் எழுத்தும் வகுப்பு 1 முதல் 3 வரை கணக்கு அலகு 5 கூட்டலை அறிவேன். இந்த யூனிட்டோட 4th டே ஆக்டிவிட்டி என்னென்ன அப்படின்றது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செய்து மகிழ்வோம் 4. இந்த செயல்பாட்டிற்கு தேவையான துணைக்கருவிகள் 4 கணக்குகள் எழுதிய கூட்டல் அட்டைகள் 4, ஆணிமணி சட்டங்கள் 4, நீலம், சிவப்பு மற்றும் பச்சை வண்ண மணிகள் தேவைக்கேற்ப 1 முதல் 9 வரை எண்கள் எழுதிய கிரீட அட்டைகள் 2 தொகுப்புகள், கூடுதல் 9க்கு மிகாமல் உள்ள 5 கூட்டல் அட்டைகள், இது 2 தொகுப்பு, ஓரிலக்க எண் அட்டைகள் 2 தொகுப்புகள். இப்போது முதலில் நாம் மலர்நிலை மாணவர்களுக்கு தான் இந்த ஆக்டிவிட்டியை செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா, ஆணிமணி சட்டத்தை எடுத்துக்கிட்டு ஒரு சில கணக்குகளை மாணவர்களுக்கு நாம் செய்து காட்டணும். ஃபஸ்ட்டு நமக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே 376ஐயும் 214ஐயும் கூட்ட சொல்லி நமக்கு கணக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம சொல்லித்தர போகிறோம் அப்படின்னா, ஆணிமணி சட்டத்தை எடுத்துக்கிட்டு 376 அப்படின்ற முதல் எண்ணில் எத்தனை ஒன்றுகள் இருக்குது அப்படின்னு நம்ம மாணவர்களை கேட்கணும். அவங்க 6 ஒன்றுகள்னு சொல்லுவாங்க. அப்போது ஒன்றுகளுக்கு நாம் நீல வண்ண மணிகளை பயன்படுத்திக்கணும், 10களுக்கு சிவப்பு வண்ண மணிகளை பயன்படுத்திக்கணும், 100களுக்கு பச்சை வண்ண மணிகளை பயன்படுத்திக்க போகிறோம். இப்போது ஒன்றுகள் அப்படின்றதுனால நீல வண்ண மணியில் 6 மணிகளை எடுத்து ஒன்றுகள் அப்படின்ற அந்த கம்பியில் 6 மணிகளை போடுறோம். அடுத்து 10களில் இங்கே 7 10கள் இருக்குது. அதனால் சிவப்பு வண்ண மணியிலிருந்து 7 மணியை எடுத்து 10கள் கம்பியில் போடுறோம். அடுத்து இங்கே 3 100கள் இருக்குது. அதனால் 3 பச்சை வண்ண மணிகளை எடுத்து 100கள் கம்பியில் போடுறோம். அடுத்து இரண்டாவது எண்ணான 214இல் 4 ஒன்றுகள் இருக்குது. அதனால் 4 நீல வண்ண மணிகளை எடுத்து ஒன்றுகளில் ஏற்கனவே நம்ம 6 மணிகளை போட்டிருக்கோம். இப்போ 4 மணிகளை போடுறோம். போட்டால் அங்கே 10 மணிகள் வந்துடும். 10 மணிகளை ஒன்றுகள் இடத்துல நம்மளால் போட முடியாது. அதனால் அந்த 10 மணிகளை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு சிவப்பு வண்ண மணியை நாம் பயன்படுத்தணும் அப்படின்றத மாணவர்களுக்கு எடுத்து சொல்லணும். அதை சிவப்பு வண்ண மணியை போடும்போது 10கள் இடத்தில் போட வேண்டும் அப்படின்றத மாணவர்களுக்கு நாம் புரிய வைக்கணும். அடுத்து 10ஆம் இடத்துல 1 உள்ளதால் ஒரு சிவப்பு மணியை எடுத்து இந்த 10வது இடத்துல நாம் போடணும். அடுத்து 2வது எண்ணில் 100வது இடத்துல 2என்ற எண் இருக்கிறதுனால 100வது இடத்துல 2 பச்சை வண்ண மணியை எடுத்து போடணும். இப்போது ஆணிமணி சட்டத்தில் இருக்கிற அந்த மணிகளை என்ன சொன்னோம்னா, ஒன்றுகள் இடத்துல எதுவும் இருக்காது, 10கள் இடத்துல 9 மணிகள் இருக்கும், 100கள் இடத்துல 5 மணிகள் இருக்கும். அப்போது 376ஐயும் 214ஐயும் கூட்டினால் 590 விடையாக வரும் அப்படின்றத மாணவர்களுக்கு நாம் செய்து காட்டி புரிய வைக்கணும். நெக்ஸ்ட்டு மலர்நிலை மாணவர்களை 4 குழுவாக பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு கூட்டல் அட்டையை கொடுத்துட்டு ஒரு ஆணிமணி சட்டத்தையும் கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவைக்கேற்ப வண்ண மணிகளையும் கொடுத்துட்டு தொடங்கலாம் அப்படின்னு நாம் சொன்ன உடனே அவங்கக்கிட்ட கொடுத்துருக்க அந்த கூட்டல் கணக்குக்கு ஏற்ப ஆணிமணி சட்டத்தில் மணிகளை இட்டு என்ன விடை வருது அப்படின்றத கண்டுபிடித்து சொல்லணும். யார் கரெக்டாக விரைவாக முடிக்கிறாங்களோ அந்த குழுவுக்கு நம்ம ஸ்டார் வழங்கி பாராட்ட தெரிவிக்கணும். இதில் ஏதாவது மாணவர்களுக்கு அங்கே தடுமாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நாம் அதை உரிய வழிகாட்டுதலோடு அவங்களுக்கு நாம் கற்பிக்கணும். அடுத்து முற்றுநிலை மாணவர்களுக்கு இந்த செயல்பாட்டில் நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா, இவங்களுக்கு 99 வரையிலான எண்களில் தான் கூட்ட போகிறோம். அதுவும் இனமாற்றம் இன்றி தான் கூட்ட போகிறோம். இதே மாதிரி 2 ஈரிலக்க எண்களை எடுத்துக்கிட்டு அதில் ஒன்றுகளும் 10களும் மட்டும்தான் நம்ம மணிகளை இட போகிறோம். அப்போது அவங்களுக்கு ஒன்றுகள் 10கள் ரெண்டையும் கூட்டி என்ன விடையாக வருகிறதோ அதை சொல்ல போகிறோம். இதுதான் முற்றுநிலை மாணவர்களுக்கான செயல்பாடு. அடுத்து அருமநிலை மாணவர்களை ஃபஸ்ட்டு 9 பேர் கொண்ட 2 குழுக்களாக பிரிச்சுக்கணும்.
அவர்களுக்கு 1 முதல் 9 வரை எண்கள் எழுதப்பட்ட கிரீடங்களை கொடுத்து அவங்கள போட்டுக்க சொல்லணும். இப்போது 2 குழுவினரையும் எதிர் வரிசையில் நிற்க வச்சுட்டு 2 வரிசைக்கு நடுவில் ஒரு வட்டம் வரைஞ்சி அந்த வட்டத்தில் எண் அட்டைகளை கவிழ்த்து வச்சிடணும். இப்போது விளையாட்டை தொடங்கும்போது ஒரே ஒரு எண் அட்டையை மட்டும் நாம் திருப்பி வைக்கணும். அதாவது அந்த எண் தெரிகிற மாதிரி திருப்பி வைக்கணும். இப்போது முதல் குழுவிலிருந்து நாம் என்ன எண்ணை தெரிகிற மாதிரி திருப்பி வச்சுருக்கோமோ அந்த எண்ணின் கூடுதலை உருவாக்கிடும் எண்களை கொண்ட 2 மாணவர்கள் சேர்ந்து வந்து அந்த எண் அட்டையை எடுக்க முயற்சி செய்யணும். இப்போது ஆப்போசிட் டீமில் அதே எண்ணின் கூடுதலை உருவாக்கிடும் 2 மாணவர்கள் வந்து இவங்க அந்த எண் அட்டையை எடுக்கும்போது அவங்கள தொடறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போது இவங்க இந்த 2வது குழு மாணவர்கள் முதல் குழு மாணவர்களை தொட்டுட்டாங்க அப்படின்னா 2வது குழு மாணவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். முதல் குழு மாணவர்கள் அந்த எண் அட்டையை எடுத்துக்கிட்டு டக்குன்னு அவங்க குழுவுக்கு அவங்க வரிசைக்கு போயிட்டாங்க அப்படின்னா முதல் குழு மாணவர்கள் வெற்றி பெற்றவர்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நாம் திருப்பி வைக்கிற எண் 5 அப்படின்னா இப்போ முதல் குழுவிலிருந்து 5ன்ற எண்ணை 2 கூட்டல் 3 உருவாக்கும், 4 கூட்டல் 1 உருவாக்கும். அப்போது முதல் குழுவிலிருந்து இப்போது 2 கூட்டல் 3 அப்படின்னு வச்சுருக்க மாணவர்கள் வந்து அந்த அட்டையை எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ ஆப்போசிட் டீமில் இருந்து 1 கூட்டல் 4 அப்படின்னு வச்சுருக்க அந்த ஸ்டூடெண்ட்டு முன்னாடி வந்து இவங்க அந்த எண் அட்டையை எடுக்கும்போது அவங்கள தொடணும். இப்போது இவங்க எண் அட்டையை எடுத்துகிட்டு அவங்க வரிசைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த முதல் குழு வெற்றி பெற்ற குழு. அந்த எண் அட்டையை எடுக்கும்போதோ இல்லை அவங்க வரிசைக்கு வர அந்த டிஸ்டன்ஸ்லேயோ அந்த 2வது குழு மாணவர்கள் முதல் குழு மாணவர்களை தொட்டுட்டாங்க அப்படின்னா 2வது குழு மாணவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள். இதே மாதிரி விளையாட்டை தொடர்ந்து விளையாடி மாணவர்களுக்கு நாம் கூட்டலை டீச் பண்ணுறோம். அடுத்து மனக்கணக்கு. ஒரு மரத்தின் கிளையில் 4 குருவிகள் அமர்ந்துள்ளன. மேலும் 5 குருவிகள் பறந்து வந்து மரத்தில் அமர்ந்தன. தற்போது மரத்தில் உள்ள குருவிகள் மொத்தம் எத்தனை? இது அருமுநிலை மாணவர்களுக்கானது. கூடுதல் 9க்குள்ளே வர மாதிரி கணக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து மொட்டுநிலை மாணவர்களுக்கு ஆஷாவின் வீட்டு மொட்டை மாடிக்கு செல்ல 24 படிகள் ஏற வேண்டும். மழை வரப்போவதை அறிந்த ஆஷா மாடிக்கு சென்று அங்கே உலர்ந்து கொண்டிருந்த துணிகளை எடுத்து வந்தாள் எனில் அவள் ஏறி இறங்கிய மொத்த படிகள் எத்தனை? இப்போது 24 கூட்டணும் அப்படின்றத மாணவர்களுக்கு இந்த கணக்கை சொல்லி புரிய வைக்கணும். அடுத்து மலர்நிலை மாணவர்களுக்கு மங்கை ஒரு புத்தகத்தில் 340 பக்கங்கள் படித்து விட்டாள். இன்னும் அவள் 110 பக்கங்கள் படிக்க வேண்டும் எனில் மங்கையின் புத்தகத்தில் உள்ள மொத்த பக்கங்கள் எத்தனை? இது 3 இலக்க எண்ணில் கூட்டல் வருது. ஸோ இதை மாணவர்களுக்கு சொல்லி அவர்களை விடை காண சொல்லணும். இந்த செயல்பாட்டின் கற்றல் விளைவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருமுநிலை மாணவர்களுக்கு 9க்கு மிகாமல் கூடுதலுக்கேற்ப கூட்டல் கணக்குகளை உருவாக்குவர். மொட்டுநிலை மாணவர்கள் கூடுதல் 99க்கு மிகாமல் இனமாற்றமின்றி கூட்டல் கணக்குகளை செய்வர். மலர்நிலை மாணவர்கள் கூடுதல் 999க்கு மிகாமல் இனமாற்றத்துடன் கூட்டல் கணக்குகளை செய்வர். அடுத்து நமக்கு சிறகுகள் விரியட்டும் பகுதி. இந்த பகுதியில் அருமுநிலை மாணவர்களுக்கு அவர்களுடைய பாடநூல் பக்க எண் 38 to 40 வரைக்கும் பயிற்சிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நாம் வழிகாட்டி செய்ய வைக்கணும். அடுத்து மொட்டுநிலை மாணவர்களுக்கு 32ல் அவர்களுடைய பாடநூல் பக்க எண்ணில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நாம் வழிகாட்டி செய்ய வைக்கணும். அடுத்து பயிற்சி நூலில் அருமுநிலை மாணவர்களுக்கு 5.1 மொட்டு நிலையிலுள்ள அருமுநிலை மாணவர்களுக்கு 5.5 மொட்டு நிலையிலுள்ள மொட்டுநிலை மாணவர்களுக்கு 5.6 கொடுக்கப்பட்டுள்ளது. அது மாதிரி மலர் நிலையிலுள்ள அருமுநிலை மாணவர்களுக்கு 5.10 மொட்டுநிலை மாணவர்களுக்கு 5.11 மலர்நிலை மாணவர்களுக்கு 5.12 5.13 5.14 இதில் பயிற்சிகள் தரப்பட்டுள்ளது. அதை நாம் வழிகாட்டி செய்ய வைக்கணும். அடுத்து செயல் திட்டம் கொடுத்துருக்காங்க. மாணவர்களை தங்களுக்கு பிடித்த வகையில் கூட்டல் கணக்கு கதைகளை உருவாக்கி வர செய்ய வேண்டும்.
இதுதான் மாணவர்களுக்கு கொடுத்துருக்க செயல் திட்டம். ஸோ இதையும் நாம் செய்ய வச்சு நாம் வாங்கி வைக்கணும். இதுதான் இந்த டேயோட செயல்பாடு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.